length from H and P. சில ஸ்பெக்கில் வந்து length from HSP கூட இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். அதுக்கு height neck point ஆர் height shoulder point ரெண்டுமே ஒன்று தான். அதில் இருந்து பாடியோடைய கீழே லென்த்து, அந்த பாயிண்ட்ல இருந்து கீழே பாடியோட லென்த் 52 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நாம் இங்கே வரைகிற டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம்னா செகண்டரி லைனில் நமக்கு பாக்ஸ் போடுற ஐக்கானை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே லென்த்து வந்துட்டு நமக்கு 52 cm. இங்கே என்ட்ரி போட்டுட்டு என்டர் கொடுத்துக்கலாம். 52 செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆஃப் செஸ்ட் 40 சென்டிமீட்டர், அதில் பாதி 20 சென்டிமீட்டர். நம்ம ஆஃப் பேட்டர்ன் தான் போட போகிறோம். ஆஃப் செஸ்ட்டு 20 சென்டிமீட்டர் போட்டாச்சு. இங்கே வந்துட்டு இதில் எதில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். வேலிடிட்டி முடிஞ்சாச்சுன்னா நமக்கு பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ ஜூம் பண்ணி மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டாக லென்த் 52 cm கொடுத்துருக்கோமா, செஸ்ட் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோமான்னு மெஷர்மெண்ட்டை வியூ பண்ணி எப்போவுமே இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுறோம் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு போய்க்கே கூப்பிடாது. நாம் பண்ணுற ஒர்க்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம அடிக்கடி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக் வித்து நீங்கள் வந்து ப்ராப்பராக டாட் வச்சு மூவ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக் வித் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சோம்னா இங்கேருந்து நாம் நெக் வித் எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நெக் வித் 19 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம ஆஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுனால 19 பாதி 9.5 சென்டிமீட்டர். இங்கே அந்த செட்டில் டாட் வச்சு நம்ம இதிலிருந்து 9 சென்டிமீட்டர் நம்ம இங்கே நெக் வித் வைக்கணும் இல்லைங்களா. அதுக்கு நாம் என்ன ஐக்கான் இந்த பாருங்க, ஷேப் டூல் செகண்ட் டூல் எடுத்துக்கிறோம். ஐக்கான் வந்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு 4 டூல் இருக்கு இல்லைங்களா. இதில் செகண்ட் ஐக்கான், அதாவது கிரியேட் ஏ நியூ பாயிண்ட் கிவன் டிஸ்டன்ஸ். நாம் இந்த டிஸ்டன்ஸில் ஒரு நியூ பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே 9.5 சென்டிமீட்டர் இங்கே என்ட்ரன்ஸ் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். 9.5 என்ட்ரி போட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸில் ஒரு டாட்டை நமக்கு கொடுத்துருச்சுங்களா. இங்கே வந்து பாருங்கள் 9.5 சென்டிமீட்டரில் நமக்கு ஒரு டாட்டு அது கொடுத்துருச்சு. ஓகே, மறுபடியும் வந்து நம்ம நெக் ட்ராப்பெல்லாம் இங்கேருந்தே கொண்டு வந்துக்கலாம். இதனால் ஹெச்பிஎஸ் இமேஜினரி லைன் இங்கேருந்து நெக் ட்ராப்பு, பேக் நெக் ட்ராப் எப்படின்னா நாம் வந்துட்டு இப்போ டாட் இங்கேருந்து இங்கே போகிறனால நம்ம சும்மா வேல்யூ மட்டும் கொடுத்துட்டோம். இப்போ டாட் இங்கேருந்து இங்கே வரனால ரிவர்ஸ் இல்லைங்களா. ஸோ வந்துட்டு மைனஸில் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 7 சென்டிமீட்டர் -7. அப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி தரணுமா அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வேல்யூ பேக் நெக் ட்ராப் வேல்யூ ஒட்டுவாக கொடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து -2 இது வந்து பேக் நெக் ட்ராப்போட வேல்யூ. இதே நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா பார்த்துங்க 2 டாட் ஒரே நேரத்தில் வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் பேக் நெக் ட்ராப்போட வேல்யூ வந்துருச்சு. இங்கே 2 5 சேர்த்துனா 7 சென்டிமீட்டர். ஃப்ரண்ட் நெக் ட்ராப்போட வேல்யூ 7 சென்டிமீட்டர். நல்லா ஒர்க் பண்ணி பழகினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஸ்டோக்கில் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வேல்யூ, பேக் நெக் ட்ராப் வேல்யூ, நெக் வித்து, ஷோல்டர் வித்து, இந்த 4 வேல்யூ ஒரே ஸ்டோக்கில் கொடுத்து ஒர்க் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்டிங்னா நான் ஒன்றா தனித்தனியாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வித் வேல்யூ இதே மாதிரி தான். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஷோல்டர் வித்தோடைய வேல்யூ நாம கொடுத்துக்கலாம். அக்ராஸ் ஷோல்டர் அக்ராஸ் வந்துட்டு 25 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 25 சென்டிமீட்டரில் பாதி நமக்கு 12.5. அக்ராஸ் ஷோல்டர் 34. ஓகே, 34 பாதி 17 வேல்யூ கொடுத்தாச்சுங்களா. ஓகே, ஷோல்டர் ஸ்லோப் வச்சுக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் வந்துட்டு நமக்கு அக்ராஸ் ஷோல்டர் லெவல் 34 இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு 3 cm 3.5 cm வைக்கலாம். நாம் வந்துட்டு ஒரு 3.25 சென்டிமீட்டர் இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த டாட்டை வந்து நம்ம மூவ் பண்ணணும் இல்லைங்களா. மூவ் பண்ணுறதுக்குன்னா இங்கே வச்சுட்டு டாட்டை மேலே அனுப்பணும், கீழே அனுப்பணும். இந்த நான் எப்படி வேணால் அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே டாட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து வேல்யூ என்டர் பண்ணணும். நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட் நகர்த்தணும்னா இந்த எக்ஸ் வேல்யூவில் நம்ம கொடுத்தோம்னா ரைட்டு லெஃப்ட் நகரும். யாருக்கு டவுட் இருக்குங்களா? ஓகே, நமக்கு வந்துட்டு ஒரு 3.25 சென்டிமீட்டர் வந்துட்டு ஷோல்டர் ஸ்லோப் வச்சுக்கலாம். 3.25 வேல்யூ கொடுத்துட்டா அது ஷோல்டர் ஸ்லோப் வந்துருச்சு. ஸோ
இங்க இருந்து நாம இப்போ சோல்டர் ஸ்லோப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நாம இங்க வரைகிற டூல் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் கொடுக்கணும் இல்லைங்களா, நாம வரைகிற டூல் எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட், ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் எவ்வளவு கொடுத்து கேட்டிருக்காங்கன்னா 16 கேட்டிருக்காங்க, 16.5. அதுக்கு நாம இதையே வரைய டூல் தாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து டைரக்டா இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கிராஸ்ல தான் வந்து மெஷர்மெண்ட். இங்க இருந்து எக்ஸ் வசமாவோ அல்லது ஒய் வசமாவோ இல்லை, இங்க கிராஸ் வசமா. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிரா பண்ணி வரைகிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த அதே மாதிரி வரைய டூல் எடுத்துக்கலாம். லைன் போற பாக்ஸ் போறதுக்கு தான் இந்த ரெண்டாவது டூ ஐக்கான், லைன் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐக்கான் தான். இங்க இருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம். இங்க வைக்கணும். நமக்கு வந்து மொத்தமா வச்சு இங்க அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். எப்படின்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ, இந்த ரவுண்ட் போட்டிருக்கலாம் இங்க லோகோல, இதே மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து உருவாக்கிக்கலாம். இங்க டிஸ்டன்ஸ் 1 டிஸ்டன்ஸ் 2 இருக்குது. நம்ம டிஸ்டன்ஸ் 1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லைங்களா, டிஸ்டன்ஸ் 1ல நாம ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் வந்து 16.5 போட்டுட்டோம்னா இங்க ஒரு ரவுண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ரவுண்டுக்கு என்ன அர்த்தம்னா இங்க எங்க டாட் வச்சாலும் 16.5 தான் வேல்யூ. நாம இந்த ரெண்டையும் மீட் பண்ணி இப்படி எடுத்தோம்னா நாம எஸ்கேப் கொடுத்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா இந்த தனியாக வந்துட்டுக்கலாம் அந்த லைன்லாம் போயிடும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ இங்க நாம இந்த டாட்டை நவுத்தணும்னா என்ன பண்ணணும், நாம செகண்ட் டூல் எடுத்துக்கணும். செகண்ட் டூல் எடுத்து இந்த டாட்டை கொண்டு வந்து நாம இங்க வச்சுக்கலாம். இங்க வச்சுக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து டைரக்டா 16.5 கிடைச்சிருச்சுங்களா. ஸோ நாம் இந்த பேட்டர்ன் லைட்டாக நவுத்திட்டு இந்த லைன் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். அந்த லைன் வந்து நமக்கு ஒரு லைனுக்காக தான், நமக்கு ஒரு கணக்குக்காக நம்ம லைன் ட்ரா பண்ணுறோம். அப்புறம் லைனை நம்ம எடுத்துட்டு இந்த பேட்டர்னோட ஆக்சுவல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் 16 வந்துருச்சுங்களா. நீங்கள் நான் கர்வ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டில் வேல்யூ மாறாது. நாம் வேணுங்கிற மாதிரி நாம் கர்வ் பண்ணிக்கலாம். அக்ராஸ் ஃப்ரண்ட் பேக் வேல்யூ வந்து தரல, நாமளாக வந்துட்டு இங்கே நாம் இப்படி வச்சுக்கலாம். நாம் வந்து ஒரு வேல்யூ ஒரு ஷேப் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேக் ஆயிடுச்சுங்களா. பேக்கில் வந்துட்டு இங்கே நாம் இப்படி இருக்கும்போது நாம் பேக் இது சாமல் ஷேப் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட் காப்பி எடுக்கிறதுக்கு நாம் கீபோர்டில் ஷார்ட்கட் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, யூஸ் பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பாருங்க, காப்பி எடுக்கிற இங்கே டூல் கொடுத்துருக்கா இல்லைங்களா, காப்பி பேஸ்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டூல் காப்பி, ரெண்டாவது டூல் பேஸ்ட். ரெண்டு பேட்டர்ன் வந்துருச்சுங்களா. ஓகே, நாம் இங்கே பாருங்க, இந்த இங்கே இருக்கு. இது வந்து நம்ம பேக்குன்னு நாம பேர் வச்சுக்கலாம். இந்த ஒரு தட்டு இருக்குங்களா, இங்கே சைடில் பேக் இந்த இடத்துல இருக்குங்களா. அதாவது பேர் எழுதணும்னா இந்த மேலே ஃபர்ஸ்ட் டூலுக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் டூல் வந்துட்டு அந்த பார்ட்டை டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேர் வைக்கிற டூல் வந்துடும். பேக்குன்ட்டு இங்கே எழுதிக்கலாம். பி எழுதிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து இங்கே வந்துடும். இது பேக்கு. ஓகே, இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்னு பேர் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட். ஓகே, ஃப்ரண்ட். இது பேக்கு, இது ஃப்ரண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து நமக்கு தேவையான நெக்ஸ்ட் ஷேப் வந்துட்டு நம்ம இந்த பாயிண்ட் தான் வேணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, டெலீட் பண்ணிடலாம். நம்ம பேக் நெக் ஷேப் இங்கே இருக்குதுங்க. பேக் நெக் ஷேப்பில் வந்துட்டு நம்ம இதுக்கு அந்த லைனை கர்வ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாயிண்ட் வந்து நம்ம 90 டிகிரியாக மாற்றிக்கணும். இந்த பாயிண்ட்டை நாம் ஏன் 90 டிகிரி மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கம்பல்சரி. இல்லாட்டி நமக்கு ஒரு ஏ லைனாவோ அல்லது வந்து வி லைனாவோ வந்துடக்கூடாது நம்ம ட்ரா பண்ணும்போது. அதனால நமக்கு வந்து இங்கே 90 டிகிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த 90 டிகிரியிலிருந்து நம்ம இப்படி கொண்டு வந்துக்கணும். இப்படி கொண்டு வந்துட்டா நம்ம பேட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அது நேராக தான் இருக்கணும். ஒரு ஏ லைனாவோ ஒரு வி லைனாவோ வரக்கூடாது. இன்னும் நல்லா சர்வீஸாக ரொம்ப அக்யூரேட்டாக வேலை பார்க்கணும். இங்கே ஒரு டாட் வச்சு கூட வேலை பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஒரு டாட் லைன் ஒரு டபிள்யூ மாதிரிலாம் வந்துடக்கூடாது. அதனால் வந்துட்டு ஸோ நீங்கள் இதுலேயே கொண்டு வர முடியும்னா இந்த இதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. இது ஓப்பன் பண்ணாலும் இங்கே கோடு லைன் நேராக தான் இருக்கணும். ஓப்பன் பண்ணாலும் லைனை பேக்குக்கு இந்த ஷேப் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் நாம ஃப்ரண்ட்டுக்கு உண்டான நெக் ட்ராப் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஃப்ரண்டோட வேல்யூ வந்து இதுதான். இந்த ரெண்டு டாட்டுமே நமக்கு தேவையில்லை. நாம் இதையை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். நாம் அதே மாதிரி இதையும் பேக் மாதிரி இதையும் கர்வ் லைனாக மாற்றிக்கணும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு லைனும் வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லைனை கர்வாக மாற்றுறதுக்கு இந்த ஐக்கான், கர்வாக இருக்கிற லைனை ஸ்ட்ரைட்டாக மாற்றுறதுக்கு இந்த ஐக்கான். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் டூல் தான். ஷேப்பை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் டூல் தான். இதை எடுத்தாச்சு. இந்த லைனை செலக்ட் பண்ணி